ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட்டில வந்து வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல மார்னிங் வந்து ஒரு செல்லிங் போனாலும், ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் அந்த 25,500 அப்படின்னு சொல்றது ஒரு இம்பார்ட்டன்டான லெவல் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த லெவல ரீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல ரெக்கவரி ரேலியில முடிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு குட் நியூஸ் தான் மார்க்கெட்டுக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு திரும்புதா அப்படின்ற கொஸ்டின் நிறைய பேத்துக்கு இருக்கு. ஸோ அதையும் பார்த்துடலாம். ப்ளஸ் வந்து அஃபிஷியலி யுஎஸ் அண்ட் இந்தியா ட்ரேட் டீல் வந்து அக்ரீமெண்ட் சைன் ஆயிடுச்சுங்க. அஃபிஷியலாவே சைன் ஆயிருச்சு. சைன் ஆயி எல்லாமே வெளில வந்துருச்சு. எது எதுக்கு எவ்வளோ டாரிஃப்ஸ் அந்த மாரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வெளில வந்துருச்சு. ஸோ அதுவுமே நிஃப்டிக்கு ஒரு குட் சைன் தான். ஸோ பார்க்கலாம். டீட்டெயிலா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நிஃப்டியோட லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இந்த ட்ரேடில் சைன் ஆனதுனால டவ் ஜோன்ஸ் அண்ட் நாஸ்டாக்ஸ் வந்து நல்ல பாசிட்டிவ்ல க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒரு கேப் அப் கிடைக்கும். ஒரு 100 பாயிண்ட்ஸாவது மினிமம் கேப் அப் கிடைக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அப்படி கிடைக்கும் பட்சத்தில் 25,800க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் அதுதான். ஸோ 25,800க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 26,100 நோக்கி வந்து ரேலி கொடுக்கும். ஓகேங்களா? இன்கேஸ் அதையும் தாண்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து 26,250 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் நிஃப்டிக்கு. ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் லெவல்னு பார்க்கும்போது 800 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 800 வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து 25,500 அப்படிங்கிறது வந்து சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நிஃப்டியோட லெவல். அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து அந்த ஜோனோட ரெசிஸ்டன்ட் கிட்ட இருக்கான். நாளைக்கு அந்த ரெசிஸ்டன்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகும்போது திரும்ப இவனும் வந்து ரிவர்சல் ஆகி திரும்ப மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி லுக்கிங் குட் தான். ஆனால் இவனுக்கு ரெசிஸ்டன்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மைனராக இருக்கிறது 60,400. ஸோ மேஜராக வந்து 61,400 இருக்குது. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஆல் டைம் இன்னொரு ஆல் டைம் வந்து ரீச் பண்ணும். பேங்க் நிஃப்டி வந்து கண்டினியூஸாக அப் ட்ரெண்ட் தாங்க இருக்குது. செல்லிங்கே இல்லை. ஐடிக்கு இது ஒரு குட் நியூஸ். நல்ல ஒரு பிளேஸில் சப்போர்ட் எடுத்து ஒரு ரிவர்சல் ஆகி க்ளோசிங் வச்சுருக்காங்க. 35,350 சப்போர்ட். ஸோ 35,600 க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ மேபி வந்து ட்ரெண்ட் வந்து இதுக்கப்புறம் மாறலாம். ஏன்னா ஒரு நல்ல செல்லிங் போயிருக்கு. ஒரு ஹியூஜ் கேப் அப் அந்த 40,000 ரீச் பண்ணதுக்கப்புறம் சடனாக வந்து கிட்டத்தட்ட 5,000 பாயிண்ட் வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஐடியில். ஐடி பூம் ஆச்சுன்னா நல்லது தான். ஸோ ரிலையன்ஸ் அதே மாதிரி சைட்வேஸில் அந்த சப்போர்ட் லெவல்கிட்டே தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கான். 1,450 இருக்கான். ஸோ வந்து 1,460 பிரேக் பண்ணான் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒரு அப்சைட் ரேலி கொடுக்க நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது ரிலையன்ஸில். ஹெச்டிஎஃப்சி பேங்க் அதே மாதிரி 938 சப்போர்ட் எடுத்து தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இவனும் வந்து நாளைக்கு பேங்க் நிஃப்டி வந்து அந்த ரெசிஸ்டன்ட்டை பிரேக் பண்ணி மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இவனும் மூவ்மெண்ட் கொடுப்பான்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு மார்க்கெட் என்ன நடக்குதுன்றதை பார்த்துடலாம்.